அசையாத விசித்திரக்கல். பின்லாந்தின் கும்மக்கிவி பாறை ரகசியத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பின்லாந்தின் தெற்கு, அதாவது கரோலியாவில் உள்ள ருக்கோலோகாதி காட்டில் அமைந்துள்ள கும்மக்கிவி 7 மீட்டர் நீளமுள்ள சமநிலை பாறைகள் ஆகும். மிக சிறிய தொடுதளத்தில் மற்றொரு பாறையின் மேல் நின்றும் அசையாமல் இருப்பதால் இது அசுரர்கள் அல்லது பூதங்களின் சக்தி என நாட்டுப்புற கதைகள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் புவியியலாளர்கள் இதை பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகளின் இயக்கத்தால் 8000 ஆண்டுகளுக்கு முன் உருவான அதிசயமாக விளக்குகிறார்களா. கும்மக்கிவி என்பதற்கு பார்த்தீங்கன்னா பின்னிஸ் மொழியில் விசித்திரமான கல் என்று பொருள். பின்லாந்தில் தெற்கு கரோலியாவில் இருக்கக்கூடிய பியோமாலாவின் எல்லை ஓரத்தில் அமைந்துள்ள ருக்கோலோகாதி நகராட்சியின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு காட்டில் கும்மக்கிவி எனும் ஒரு பெரிய சமநிலை பாறை அமைந்திருக்கிறது. 7 மீட்டர் நீளமான ஒரு பாறை நீளமான மற்றொரு பாறையின் மேற்பரப்பில் மிக சிறிய இடத்தை தொட்டு கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். இந்த பாறையினை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உருண்டு கீழே விழுந்து விடுமோ, அதனால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தை தோற்றுவித்தாலும் அந்த பாறை அந்த விடத்தை விட்டு சிறிது கூட நகர்த்த முடியாத நிலையிலேயே இருக்கிறது. அன்றைய காலத்திலேயும் அந்த பாறையை மக்களால் நகர்த்த முடியல. எனவே அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாறையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்றின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அந்த மக்களை நினைக்க வைத்ததுன்னே சொல்லலாம். பினிஸ் நாட்டுப்புற கதைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையின் நிலையை அசுரர்கள் அல்லது பூதங்கள் அப்படி நிறுத்தி வச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கும் அசுரர்கள் அல்லது பூதங்கள் பாறைக்கு பாதுகாப்பாக அந்த பகுதியில் வசிப்பதாகவும் கடற்பாறைகளை சுற்றி அடிக்கடி செல்வதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் புவியியலாளர்கள் கும்மக்கிவி சமநிலை பாறையின் மர்மமான இடத்திற்கு பனிப்பாறைகளின் சக்தியை காரணம் ராட்சதர்கள் அல்ல என்றும் பனிப்பாறைகள் பாறையை எடுத்து சென்று 8000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறகு வாங்கியதுதான் முக்கிய காரணம் என்றும் சொல்கிறார்களாம். பின்லாந்து அரசால் 1962ஆம் ஆண்டு முதல் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய இந்த பாறையின் மேலே 1980ஆம் ஆண்டில் இருந்து ஒரு பைன் மரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிசய பாறையின் பின்னணியில் உள்ள புவியியல் அறிவியலையும் தொன்ம கதைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு இயற்கை எவ்வாறு உலகின் விசித்திரமான சமநிலைகளை உருவாக்கியுள்ளது என்ற புதிய பார்வையை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.